விவசாயி 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 அவங்க பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தி எனக்கு தெரியாது, அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா இருக்குல்ல? தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லும், தேர்தலுக்கு அப்புறம் செய்கிற செயலும் சூப்பராக இருக்குல்ல? இன்னைக்கு பல்லடம் பகுதியில் விவசாய நிலங்களை அழித்து அதில் அந்த குழாய் போடுற ஒரு திட்டம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மத்திய அரசோட திட்டம். இதுக்கு மாநில அரசு ஒத்துழைக்குது. அதுக்கு காவல்துறையை வச்சு ஏவி மக்களை கைது பண்ணி மக்களை தடுத்து நிறுத்தி இதை செய்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி விவசாயியாக பிறக்கணும் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொன்னவர் இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்க விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு? என்ன மாற்றம் இதில் இருக்குது? இதே தான் திமுக சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. அதே தான் நீங்களும். விவசாயம் பண்ணணும்னா அடுத்த ஜென்மம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. இப்போவே நீங்கள் போய் ஒரு இடத்த வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் இந்த ட்ராமாலாம் போடாதீங்க. ஏன்னா விவசாயம் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பண்ணுறாங்க, அரசு துறையில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் எத்தனையோ பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு தனியாக அவங்க தொழிலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்காக எதுக்கு அடுத்த ஜென்மம்லாம்? என்ன சார் என்னது இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் வந்து ட்ராமா பண்ணாத தயவு செஞ்சு. தாவேக்கா ட்ராமா கம்பெனி தான் நீங்க. ட்ராமா கம்பெனி.